ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில கவனத்தை ஈர்த்து வருகின்ற ட்ரம்ப் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா மற்றும் அவருடைய மனைவி மிச்சல் ஒபாமா இந்த இரண்டு பேர் தொடர்பாக வெளியிட்ட ஒரு காணொலி பெரிய சர்ச்சையை அமெரிக்க அரசியல் மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில கவனத்தை ஈர்த்தது. அதுல முக்கியமான விஷயம், இந்த காணொலியில சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டது. அதுல ஒன்றுதான் 2020ஆம் ஆண்டு தேர்தல்ல சதித்திட்டம் இடம்பெற்றதாக அந்த காணொலியில் வெளியிடப்பட்டது. அந்த காணொலியில நிறைவு பகுதியில ஒபாமா தம்பதியினுடைய முகத்தை குரங்குகளுடைய முகத்தோடு பொருத்தப்பட்டிருந்த ஒரு கிளிப்பும் இணைக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் இந்த டொமினிக்கன் voting சிஸ்டம் தொடர்பாக அந்த சிஸ்டத்தின் மூலமாக தேர்தல் வாக்குகள் திருடப்பட்டதாகவும் அந்த காணொலியில சில கிளிப் இணைக்கப்பட்டு குற்றச்சாட்டுகள் வந்திருந்தது. அதே நேரத்தில் அந்த காணொலியில் ட்ரம்ப்பை ஒரு காட்டு ராஜாவாகவும் அவருடைய கட்சி உறுப்பினர்கள் ஏனையவர்களை காட்டினுடைய ஏனைய விலங்குகளோடு ஒப்பிட்டு சில கிளிப்புகளும் அதுல அந்த வீடியோ காட்சிகள்ல இணைக்கப்பட்டது. இது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதன் குறிப்பாக ட்ரம்ப் வெளியிட்ட இந்த காணொலியில ஒபாமா தம்பதியினர் குரங்களுடைய உடலோடு இணைத்தது போல வெளியான விஷயம் பரவலாக கண்டனங்களை ஏற்படுத்தியது. நிறைய கருத்துக்கள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில வெள்ளை மாளிகை தங்களுடைய விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். இது ஒரு அதிகாரியினுடைய ஒரு ஊழியருடைய தவறினால் இந்த காணொலி வழியாக இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் ட்ரம்ப் இதை நான் தான் இந்த காணொலியை வெளியிட சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து ட்ரம்பினுடைய கட்சிக்குள்ளேயே நிறைய பிளவுகள் இந்த காணொலி தொடர்பான சர்ச்சை எழும்ப ஆரம்பிச்சு நிறைய கட்சி உறுப்பினர்கள் இந்த காணொலி தொடர்பான தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதை தொடர்ந்து ட்ரம்ப் அப்படியே தன்னுடைய கருத்தை மாற்றி பேசியிருந்தார். நான் இந்த வீடியோவை நான் முழுதாக பார்க்கவில்லை, நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, ஒரு இப்படியான விஷயங்கள் வீடியோ வழியானது இப்படி மிச்சல் ஒபாமாவையும் சரி ஒபாமாவையும் ஒரு குரங்கினுடைய உடல்ல அவங்களுடைய முகத்தை வைத்து பொருத்தியது போல வந்திருக்கின்ற காட்சி கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை அப்படியே மாற்றி போட்டிருந்தார். ஆனால் அவர் சொன்ன விஷயம் இது என்னுடைய தவறு கிடையாது, நான் இந்த விஷயத்துல மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் அரசியல்ல பெரிய பேசு பொருளாகவும் இருந்தது. இந்த நிலையில கமலா ஹாரிஸ் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் அவர்கள் சொல்லியிருப்பார், இந்த வெள்ளை மாளிகை சில விஷயங்களை மறைக்குது, இது யாரும் நீங்க சொல்ற கருத்தை யாருமே நம்ப விரும்பவில்லை என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் இப்ப ஒபாமா சார்பாக ட்ரம்ப் சொல்கின்ற இந்த விடயங்கள் இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பாகவும் ட்ரம்ப் ஒபாமா தொடர்பான ஒரு ஏஐ காணொலி ஒன்றை வெளியிட்டிருப்பார். அதுல ஒபாமாவை சிறையில் அடைப்பது போல சில காணொலிகள் வெளியிட்டிருப்பார். அதுக்கு பிறகு இந்த காணொலி காட்சிகள் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுக்கு பிறகு நீக்கப்பட்டிருந்தது. எனவே தொடர்ச்சியாக இப்படியான இனவாதம் சார்ந்திருக்கின்ற விஷயங்களை செய்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில இந்த கருப்பின மக்களை குரங்குகளோடு ஒப்பிட்டு அவர்களை வீடியோக்களாக வெளியிடுவது இல்லாவற்றில் குரங்குகளோடு ஒப்பிட்டு சித்தரிக்கக்கூடிய விஷயம் 19ஆம் நூற்றாண்டுல நிலவி வந்திருக்கின்ற ஒரு மோசமான இனவெறி தாக்குதல் என்பதாக இந்த வரலாறுகள், அதாவது அமெரிக்காவுடைய வரலாற்றுல இப்படியான விஷயங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இது ஒரு அடிமைத்தனத்தினுடைய மனப்பான்மையை வெளிப்படுத்துவதாகவும் கண்டன குரல்கள் எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த விஷயம் சார்ந்து உலகளாவிய ரீதியிலும் சரி அமெரிக்க அரசியலையும் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் ட்ரம்ப் அவருடைய விடயத்தில் இது என்னுடைய தவறு கிடையாது என்று சொன்னதோடு மன்னிப்பு கேட்க தொடர்ச்சியாக மறுத்து வருகின்றார்.